blood transfusion அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதாவது வந்து ஒருத்தங்களோட blood எடுத்து இன்னொருத்தங்களுக்கு கொடுத்து அவங்களோட உயிரை காப்பாற்றுற ஒரு செட்டப். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து blood banks அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சிடென்ட் பட்டவங்க, காயப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து blood டொனேட் பண்ணுவாங்க. அந்த blood கொண்டு போய் அவங்களுக்கு ஏற்றுவாங்க, வச்சு அவங்களுக்கு கொடுத்து அந்த blood அவங்களோட உயிரை காப்பாற்றுற மாதிரி செட்டப்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து blood ஒரு ஆட்டு இன்னொரு ஏற்றி வந்து அவங்களோட பல உயிர்களை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பல 100 ஆண்டு காலங்களாக வந்து blood transfusion வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபெயிலியராக தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் சரியாக கண்டுபிடிச்சது நாங்கள் இன்றைக்கி வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சு நிறைய பேரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ 1667 1667 வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிசிஷியன் வந்து, அதாவது வந்து ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவ நிபுணர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு blood transfusion செஞ்சு பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவரோட பேர் வந்து ஜீன் பேப்டிஸ்ட் டெனிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு செம்மறி ஆட்டிட இருந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு blood ஏற்றிருக்காரு. ஸோ அவரோட ஒரு பேஷண்ட்டாக இருந்திருக்கார் வந்து, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் பட்ட பேஷண்ட் கிடையாது, ஒரு சைக்கோசிஸ், அதாவது வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவரோட வந்து மனநலம், அதாவது அவருடைய வந்து பட் வி கால் ஒரு மென்டலி எஃபெக்டட் பர்சனுக்கு வந்து அவர்கிட்ட வந்து சிம்டம்ஸை வந்து கொஞ்சம் குணப்படுத்துறதுக்காக, பெட்டர் ஆகிறதுக்காக வந்து blood ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி பார்க்குறாரு. ஸோ ஒரு செம்மறி ஆட்டை இருந்து blood எடுத்து அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்றி அந்த பேஷண்ட் வந்து பெட்டர் ஆகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஸோ அந்த பேஷண்ட்டு பேர் வந்து ஆண்டோயின் மாயுராய் அப்படின்னு இருக்குது, MAUROY அப்படின்னு இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் ஏற்றினது வந்து அவரோட சிம்டம்ஸ் வந்து உண்மையாக கொஞ்சம் பெட்டர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து உண்மை சொல்ல போனால் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பி, ஓகே சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ மறுபடியும் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிறதுக்காக வந்து மறுபடியும் வந்து ஷீப் டப்ளோட்டை வந்து செம்மறியார் டப்ளோட்டை வந்து அவருக்கு ஏற்றுறாங்க. ஸோ இந்த டைம் வந்து சொதப்பிடுறாங்க. என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவருக்கு வந்து நெகட்டிவான சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. அவரோட உடம்பு வந்து அதை அக்செப்ட் பண்ணலை. என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவருக்கு வந்து காய்ச்சல் வர ஆரம்பிக்குது, ஃபீவர். அவரோட லோவர் பேக் வந்து, அதாவது பின்பக்கத்தில் வந்து செவியரான பெயின், கையில் வந்து ஒரு இன்டென்ஸ் பேர்னிங் ஃபீல் வருது. அண்ட் அவருக்கு வந்து யூரினோட சேர்ந்து ஒரு திக் பிளாக் லிக்விட் போக ஆரம்பிக்குது. வந்து டார்க்கான திக்கான லிக்விட் வந்து அவரோட யூரினோட சேர்ந்து அவர் வெளியே போக ஆரம்பிக்குது. ஸோ ரிஸ்கி சிச்சுவேஷன்ஸ் சொதப்பிடிச்சு. ஸோ அதிலிருந்து வந்து அவர் சாகலை, தப்பிச்சிட்டார். ஒரு மாதிரி அவர் காப்பாற்றியாச்சு, ஹி டிடன்ட் டை. பட் நெகட்டிவ் எஃபெக்ட் காட்டினால வந்து யூரோப்பில் வந்து க்ராஸ் ஸ்பீசிஸ் blood transfusion வந்து யூரோப்பில் வந்து அதுலேருந்து பேன் பண்ணுறாங்க. ஸோ அதாவது வந்து ஒரு இனத்துலேருந்து இன்னொரு இனத்துக்கு, அதாவது வந்து வேறு இனங்கள்லேருந்து மனுஷனுக்கு வந்து blood ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லி யூரோப்பில் பல வருஷங்களுக்கு வந்து க்ராஸ் ஸ்பீசிஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து அந்த கேஸ் சொதப்பினதோட பேன் பண்ணுறாங்க, தடை செய்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்க்கலாம், ஏன் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அதாவது 2வது blood transfusionல வந்து சொதப்பிடிச்சு, ஏன் அவ்வளவு நெகட்டிவ் சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்குரிய சயின்டிஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். ஸோ நான் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயங்கள் தெரியும்னு சொன்னால், நான் சொல்ல போகிறது வந்து பெர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம், பட் பேசிக்காக வந்து இதுதான் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ உங்களோட உடம்பில் வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் இருக்கும் இல்லையா? ஸோ உடம்புக்குள்ளே வந்து நோய் கிருமிகள் வந்தால், இல்லைன்னு சொன்னால் உடம்பு சேராத ஏதாவது செல்ஸ் வந்தால் வந்து உடம்பு தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதுக்குன்னு வந்து ஒரு பாதுகாப்பு முறையை வந்து உங்களோட உடம்பு வச்சிருக்கு. ஸோ பேசிக்கலாக என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களோட உடம்பு வந்து அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரோட்டீன் உருவாக்கி வச்சுக்கொள்ளும். அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து நாங்கள் சொல்லுவோம் அந்த ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம், உங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. அந்த ஆன்டிபாடிஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், இது வந்து உங்களோட உடம்பில் இருக்கிற செல்ஸ் இல்லைன்னு சொன்னால் உடம்பில் இருக்கிற சப்ஸ்டன்ஸுக்கும் உடம்புக்குள்ளே வந்து வெளியே இருந்து வர சப்ஸ்டன்ஸுக்கும் இடையில வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிருமியாக இருக்கலாம், ஒரு வைரஸாக இருக்கலாம், ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், அதாவது அந்நிய பொருளாக இருக்கலாம். மேபி அந்த செம்மறியாரோட குருதி வந்ததா, பிளட் செல் வந்து ஒரு அந்நிய பொருள் இல்லையா, அந்த மாதிரி அந்நிய பொருட்களாக இருக்கலாம். அது வந்து உடம்புக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொன்னால், இந்த ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் சொன்ன ப்ரோட்டீன்ஸ் வந்து அதுக்கு தெரியும் இது உடம்பை சேர்ந்த செல் இல்லை உடம்பை சேர்ந்த சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இவரை வந்து எப்படியாச்சும் அடிச்சு நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். என்ன சொன்னால், அதுதான் உடம்போட பாதுகாப்பு முறை. சரியா? ஓகே, உடம்பின் பாதுகாப்பு முறைகளில் உண்டு அப்படின்னு சொல்லலாம், உடம்பின் பாதுகாப்பு முறை. ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த வெளியேந்து வந்த பொருள் இருக்குல்ல, வெளியேந்து வந்த பொருள் வந்து நம்ம ஆன்டிஜென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் இந்த ஆன்டிபாடிஸ் என்ன செய்வாருன்னு சொன்னால், வெளியேந்து வந்த பொருள் கிட்ட போய் வந்து சுற்றி நின்றுவார், இல்லைன்னு சொன்னால் அதை சுற்றி ஒட்டிடுவார். சரியா? ஒட்டி நின்று உடம்பில் உள்ள மெட்ட செல்ஸுக்கு சொல்லுவார், இதை பாரு ஒருத்தன் வெளியேந்து வந்திருக்கான், நான் அவனை சுற்றி ஒட்டியிருக்கேன் பாரு, நான் யார் மேலே ஒட்டி இருக்கணும், இவன் தான் அந்த வெளியால், இவனை வந்து அட்டாக் பண்ணி இவனை வந்து இந்த உடம்புலேருந்து வெளியேற்றணும், அதை செய் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டி கொடுப்பாரு. ஸோ உடம்பில் உள்ள மெட்ட செல்ஸ் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பான செல்ஸ் வந்து இந்த வெளியிலேருந்து வந்த ஆளை வந்து அடையாளம் கண்டு அட்டாக் பண்ணி உடம்பை விட்டு அழிச்சு வெளியேற்றிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஆன்டிபாடிஸ் மூலமாக வந்து உடம்பு வந்து வேறு கிருமிகளில் இருந்து இல்லைன்னு சொன்னால் வெளியேந்து வர அந்நிய பொருட்கள், அந்நிய சப்ஸ்டன்ஸ் இல்லாட்டி அந்நிய செல்ஸில் இருந்து வந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வச்சிருக்கிற மெக்கானிசம். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இதுதான் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், செம்மறியாரோட பிளட் வந்து உள்ளே வந்த டைம் வந்து அவரோட உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து சொல்லுது, ஓகே இது வெளியில் இருக்கிற ஒரு சாமான உடம்பை சேர்ந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை, ஸோ இவரை அட்டாக் பண்ணி அழிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அட்டாக் பண்ணி அழிக்கிறாங்க. அந்த அழிச்சது வந்து அந்த அழிக்கப்பட்ட செல்ஸ் வந்து எப்படி உடம்பை விட்டு வெளியேறணும்னு சொன்னால், சிம்பிளி வந்து யூரின் மூலமாக தான் உடம்பை விட்டு வெளியேற்றப்படும் அழிக்கப்பட்ட பிறகு. ஸோ சில எக்ஸ்ட்ரீம் கேஸில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால்,
அப்படி உடைக்கப்படுற செல்ஸ், அதாவது வந்து அந்நிய சப்ஸ்டன் நான் சொன்னேன், அந்நிய பொருள் வந்து உடம்பில் வந்து உடைக்கப்பட்ட பிறகு வந்து அது வந்து உடம்பில் சில வந்து குளோட்ஸ் உருவாகும். குளோட்ஸ்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் சின்ன சின்ன திரஞ்ச கட்டிகள் மாதிரியான குளோட்ஸ், சிஎல்ஓடி என்று நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், குளோட்ஸ் உருவாகும். அந்த குளோட்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட பிளட் ஸ்ட்ரீம் இருக்குது தானே, உங்களோட ரத்தம் போகிற பாதை வந்து அதில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இல்லைன்னு சொன்ன சின்ன உருண்டைகள் மாதிரி திரஞ்ச போய் பாதையை வந்து அடைக்க ஆரம்பிக்கக்கூடும். ஸோ அப்படி அடைக்க ஆரம்பிச்சிடுதுன்னு சொன்னால் அது என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து அந்த உறுதி பாயிற பாதையில் வந்து குளோட்ஸ் இருந்தால் என்ன செய்யும், அந்த பாதை வந்து அடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாதை அடைக்க ஆரம்பித்தா உங்களோட உடம்பின் முக்கியமான ஓகன்ஸ்னு சொன்ன உறுப்புகளுக்கு வந்து ரெடி அங்கங்களுக்கு வந்து பிளட் போகிறத வந்து அது வந்து குறைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் தடை செய்யும். ரைட். அது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து உடைச்சு வெளியேற்றப்படுறது கிட்னியால் இருந்து வெளியேற்றப்படுறதால வந்து கிட்னியும் வந்து ஓவர்லோட் ஆகலாம், வேலை கூடும், ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து உடம்பில் வந்து ஓகன் ஃபெயிலியர் வந்து அதாவது உங்களோட உறுப்புகள் வந்து ஃபெயிலியர் ஆகி வந்து நீங்கள் சாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட் சாகலை, அவரோட வந்து செல்ஸ் வந்து உடஞ்சி கிட்னி மூலமாக ஃபில்டர் ஆகி யூரினோட வெளியேறிடுச்சு. ஸோ அந்த கேஸ் சொதப்பிடுச்சு. ஸோ இதுதான் அவருக்கு நடந்தது. ஸோ அதை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி யூரோப்பில் வந்து பல வருஷங்களுக்கு வந்து கிராஸ் ஸ்பீசிஸ் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து தடை செஞ்சுட்டாங்க. ஸோ 1901 1901 இது அப்படியே இருக்குது. 1901 நிறைய காலம் கிட்டத்தட்ட more 250 இயர்ஸுக்கு அப்புறம், இல்லைன்னு சொன்னால் லைக் 250 இயர்ஸ் 250 இயர்ஸ் பிறகு வந்து ஆஸ்ட்ரியா நாட்டை சேர்ந்த ஒரு ஃபிசிஷியன் வந்து, அது ஆஸ்ட்ரியன் மருத்துவ நிபுணரால் வந்து பிளட் குரூப்ஸை கண்டுபிடிக்கிறாரு, பிளட் டைப்ஸை கண்டுபிடிக்கிறாரு, என்னென்ன டைப்ஸ் தான் பிளட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவரோட பேர் வந்து கார்ல் லாண்ட்ஸ்டைனர். ஸோ அவர் அதை கண்டுபிடிச்சது வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து ஒரு முக்கியமான மைல்கெல்லாம் இருக்குது. அதாவது வந்து இன்றைக்கி நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளட் ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக அமைது. 1901 வந்து கார்ல் லாண்ட்ஸ்டைனருங்கிற ஒரு ஆஸ்ட்ரியன் ஃபிசிஷியன், ஆஸ்ட்ரியா நாட்டை சேர்ந்த ஒரு மருத்துவ நிபுணர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரே டைப் அவர் கண்டுபிடிக்கிறார், ஒரே டைப்பான பிளட் எடுத்து மிக்ஸ் பண்ணினோம்னு சொன்னோம் நாம் வந்து அது வந்து இந்த ஆன்டிஜென்ஸ் எல்லாம் தாக்கி வந்து குளோட்ஸ் உருவாகலை அப்படின்னு சொன்னேன். குளோட்ஸ் எல்லாம் உருவாகணும்னு சொல்லி ஆன்டிஜென் வந்து பிளட்டை சுற்றி சேர்ந்து அதை உடைச்சு குளோட்ஸ்கள் உருவாகணும்னு சொல்லி என்ன பிற பொருள், அதாவது இன்னொரு பொருள் அந்த உடம்புக்குள்ள வரும்போது. பட் ஆனால் அவர் பார்க்குறாரு ஒரே குரூப்பான பிளட்டை கலக்கிற டைம் வந்து அப்படிப்பட்ட குளோட்ஸ் உருவாக இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குளோட்ஸ், அதாவது வந்து இப்போ இந்த பிளட் குரூப்ஸ் இருக்குது தானே. ஸோ வேறு வித்தியாசமான பிளட் குரூப்ஸ் ஒன்று கலக்கிற டைம் வந்து குளோட்ஸ் உருவாகுது. உடம்பு சொல்லுது இது என்னோட ஆள் இல்லை, இது வெளியாள், ஸோ இவர் அட்டாக் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு மாதிரியான அட்டாக் நடந்து வந்து குளோட்ஸ்கள் உருவாக்குது. ஸோ அவர் அதை கண்டுபிடிச்சு ஓகே. ஸோ பிளட் குரூப்ஸை வந்து கண்டுபிடிக்கிறார் 1901. ஸோ 1907 ஸோ இது ஒரு பக்கம் இருக்கணும். ஸோ இது வந்து இதன் மூலம் வந்து இன்னைக்கு நம்ம பிளட் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான முதலாக முக்கியமான ஸ்டெப்பை அவர் எடுக்கிறாரு. ஸோ 1907 வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி பிளட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். ஸோ பிளட் குரூப் கண்டுபிடிச்சாச்சு, சேம் டைப்பான பிளட் குரூப்னு சொன்ன சேர்ந்து வந்து பிளட் உருவாக இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுது. அந்த ஆன்டிபாடிஸ் வந்து உடம்பில் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு 1907 வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒருத்தங்கிட்ட இன்னொருத்தவங்களை பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முதல் வந்து அவங்களோட உடம்பு அந்த பிளட் அக்செப்ட் பண்ணுமா இல்லையான்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் பிளட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஓகே அது ரெண்டும் குளோட் ஆக இல்லை, சேம் டைப் நான் சொன்னதான சேம் டைப் ஆஃப் பிளட்ஸ்னு சொன்னால் அது வந்து குளோட்ஸ் உருவாக்காதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், ரத்த கட்டிகள் உருவாக்காது, இல்லைன்னு சொன்னால் அந்த திரைந்த கட்டிகள் உருவாக்காது என்ன அர்த்தம், உடம்பு வந்து அந்த பிளட் வந்து அக்செப்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி வந்து 2 பேரோட பிளட் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே மிக்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் இவர்கிட்ட இருந்தால் அவருக்கு அந்த பிளட் ஏற்றுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து 1907 வரைக்கும், 1907 வரைக்கும் டாக்டர்ஸ் இப்படி பண்ணுறாங்க. என்ன சொன்னால் 1901 அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ 1907 வரைக்கும் இப்படி பிளட்டை வந்து ரியல் டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆயிரக்கணக்கான ஆக்களை வந்து அவங்க காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க ஒரு விதத்தில். ஸோ பிரச்சனை இல்லாமல். ஸோ அண்டில் நவ் ஸோ இப்படிலாம் பண்ணுற டைம்லலாம் வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் வந்து ரியல் டைமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொன்னால் ஒருத்தங்கிட்ட பிளட் வந்து இப்போ எனக்கு பிளட் வேணும்னு சொன்னால் இன்னொருத்தங்க இல்லைன்னு எனக்கு பிளட் வேணும் இன்னொருத்தங்கிட்ட தான் அப்படின்னு சொன்னால் என்ன கூப்பிட்றாங்க, ரைட், என்ன பிளட் எடுக்கிறாங்க, அவர்கிட்ட பிளட் எடுக்கிறாங்க, மிக்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, ஓகே ஃபைன்னு சொல்லி எனக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது மாதிரி அவருக்கு வேணும்னு சொன்னாலும் அது மாதிரி தான் ஒரு டோனர் டைம் எடுத்து 2 மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ரியல் டைமாக வந்து உடனே வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது டோனரும் அதாவது கொடுக்குறவரும் வந்து வாங்குறவரும் வந்து ரியல் டைமில் உடனே அங்கே இருக்கணும். இப்போ அப்படி இல்லை, இப்போ என்ன ஸ்டோர் பண்ணி தானே ஒருத்தங்காட்டி இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆனால் 1907 வரைக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 1907, ரைட். ஸோ ரியல் டைமில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி ரியல் டைமில் பண்ணுறாங்க, ஏன் ஒருத்தங்கள்ட்ட பிளட் இப்போ எங்களுக்கு தெரியும் சில பிளட்ஸ் வந்து சேராதுன்னு செக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஏன் பிளட்டை வந்து அப்படி 2 பேரும் ரியல் டைமில் கூப்பிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஏன் ஒருத்தங்கள்ட்ட இந்த பிளட்டை வாங்கி சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தேவைப்படுற டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஏற்றலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, இது உடம்பில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு முறையால் வர பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களோட பிளட்டை வந்து உங்களோட உடம்பை விட்டு வெளியே எடுத்து வச்சா
அதாவது வந்து ஆக்சிஜன் அதாவது ஏஆர் வந்து அதாவது காற்று வந்து உங்களோட பிளட்டில் படுற டைம் டச்சில் இருக்கிற டைம் வந்து உங்களோட பிளட் வந்து குளோட் ஆக ஆரம்பிக்கும் மறுபடியும் அதாவது வந்து உரைய ஆரம்பிக்கும் உங்களோட குருதி அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், ஒருத்தவங்களோட விரலில் வந்து சின்ன பிளேட் கட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நடந்திருக்கும், சின்ன பிளேட்டால் கட் ஆயிரும். இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் பிளட் போயிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிளட் போகிற நின்றும் தானாக நின்றும். என்ன நடக்குது, உடம்பு என்ன செய்யுதுன்னு சொன்னால் பிளட் வந்து ஏஆருக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது வந்து காற்றுல படுற டைம் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட் வந்து உரைய ஆரம்பிக்கும். அதாவது பிளட் நேச்சர், உடம்போட நேச்சர், பிளட் வந்து ஏருக்கு எக்ஸ்போர் ஆகும்போது உரையும். ஸோ வெட்டும்போது கொஞ்சம் பிளட் போனதும் வந்து அது வந்து ஏருக்கு எக்ஸ்போர் ஆகிடுச்சு தானே, அந்த இடத்துல பிளட் உரையும். பிளட் அதில் அந்த காயத்தில் உறைஞ்சதும் வந்து மேலதிகமான பிளட் வந்து அந்த காயத்தால் வெளியே போகலை தடுத்துரும் இல்லைங்களா. ஸோ அதன் மூலம் வந்து உங்களோட உயிர் காப்பாற்றப்படுது. இல்லைன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, ஒரு தண்ணி பேப்பில் வந்து ஒரு சின்ன ஓட்டையை போட்டு விட்டா கொஞ்சம் 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 தண்ணி போய் ஃபுல்லாக தண்ணி முடிஞ்சிடும், சரியா. ஸோ அதே மாதிரி சின்ன காயம் வந்தாலும் வந்து நீங்கள் சாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாகக்கூடும். ஸோ பிளட் உரைகிறது மூலமாக உங்களோட உயிர் காப்பாற்றப்படுது. ஈவன் பெரிய காயங்களில் கூட கொஞ்சம் நேரத்தில் பிளட் அந்த ஆக்சிஜனோட அந்த ஏரோட டச் பண்ணுறது மூலமாக வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பிளட் உரைகிறது மூலமாக வந்து அந்த காயப்பட்டவங்களோட உயிர் வந்து காப்பாற்றப்படுது. ஸோ இது வந்து உடம்போட ஒரு மெக்கானிசம். இது எப்படி நமக்கு இப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்களோட பிளட் எடுத்து இன்னொருவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா. அப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நாங்கள் அதை வந்து ஒரு பேக்லையோ இன்னொரு எடுத்து வைக்கிற டைம் வந்து மறுபடியும் அதே பிரச்சனை, அது ஆக்சிஜன் அதாவது காற்று படுற டைம் வந்து அது உறைஞ்சிடுது. ஸோ உறைஞ்ச பிறகு அந்த பிளட்டை இன்னொருத்தங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாது. ஸோ அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம்னு பண்ணினோம்னு சொன்னால் உடனடியாக வந்து அதை ஸ்டோர் பண்ணாமல் ரியல் டைம்லேயே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஓகே, டொனரம்பா கொடுக்குறவரும் வாங்குறவங்களும் வாங்க இவர்கிட்ட எடுத்து உடனே அவர்கிட்ட ஏற்றலாம். என்ன சொன்னால் ஸ்டோர் பண்ண முடியாது, என்ன ஒரு இது. ஸோ இது வந்து உடம்பு തന്നെ பாதுகாக்க வச்சுக்கிற ஒரு மெக்கானிசம் வந்து இப்போ எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டது. ஸோ இந்த டைமில் வந்து 1914 வந்து ரீசர்ச்சர்ஸ் அதாவது ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க சோடியம் சிட்ரேட் என்கிற ஒரு கெமிக்கல் வந்து அதாவது சோடியம் சிட்ரேட் என்கிற ஒரு கெமிக்கல் வந்து புல்லட் உரைகிறத வந்து தடுக்கிற வாய்ப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்போ புல்லட் இப்படி உரைகிற அந்த செட்டப் வந்து நாங்கள் வந்து புல்லட் கோஆஜுலேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னு சொன்னால் புல்லட் உரை ரைட் உறைஞ்சு இப்படி புல்லட் வடிகோல் குருதி உரைதலை அது சரியா. ஸோ அந்த சோடியம் சிட்ரேட் அப்படிங்கிறது வந்து என்ன கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பிளட்ல இருந்து வந்து அது உரைகிறதுக்கு தேவையான கால்சியம் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக வந்து பிளட்டை உரையாமல் தடுக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒருத்தங்க இப்போ பிளட் எடுக்கிறாங்க, எடுத்து ஒரு பேக்கில் வைக்கிற டைம் அதுக்குள்ள கொஞ்சம் சோடியம் சிட்ரேட்டை போடுறாங்க. ஸோ சிட்ரேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சோடியம் சிட்ரேட்டை போட்டது வந்து அது வந்து கால்சியத்தை ரிமூவ் பண்ணி வந்து இந்த பேக்கில் இருக்கிற பிளட்டை வந்து உரையாமல் பாதுகாத்து வச்சிருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ எங்கிட்ட இந்த பிளட் எடுத்து ஒரு பேக்கில் சேவ் பண்ணி வைக்கலாம், கொஞ்சம் சோடியம் சிட்ரேட்டை போட்டு விட்டா சரி, அது உரையாது. உடம்பு மெக்கானிசத்தை நாங்கள் தடுத்துட்டோம். இந்த வெளியே வச்சுக்கும் போது நாங்கள் உரையாமல் தான் வச்சிருக்கணும். அப்போ இன்னொருத்தவங்களுக்கு அப்புறமா லேட்டராக கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ரியல் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும், ரியல் டைம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது வந்து மேசிவ் ஸ்கேலில் வந்து நிறைய பிளட் எடுத்து சேவ் பண்ணி நிறைய பேக்கெட்ஸை சேவ் பண்ணி வச்சு அப்புறமா நிறைய பேருக்கு ஒரே அடியாக ட்ரான்ஸ்ஃபியூஸ் அதாவது அந்த பிளட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறது கொடுக்குறதுக்குரிய முதலாவது ஸ்டெப்பாக இது அமையுது. என்னென்னு சொன்னால் நாங்கள் உரையாமல் பிளட்டை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதை யூஸ் பண்ணி சோடியம் சிட்ரேட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த டைமில் வந்து அப்படி இருக்கும்போது 1916 திரும்ப 2 வருஷம் கழிச்சு வந்து 2 அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹெப்பாரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு சப்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க, HEPARIN. எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியல. ஹெப்பாரின்ங்கிறத ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஹெப்பாரின் வந்து சோடியம் சிட்ரேட்டை விட எஃபெக்டிவான ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து இன்னும் ஒரு நல்ல ஆன்டிகோஜுலண்ட். அது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இதோட நல்ல ஒரு ஆன்டிகோஜுலண்ட் செயற்பட்டு வந்து அது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் பிளட் வந்து உரைகிறதுக்கு தேவையான சில என்சைம்ஸை வந்து அதை டீஆக்டிவேட் பண்ணிவிடும் ஹெப்பாரின் சிம்பிளாக. ஸோ டீஆக்டிவேட் பண்ணது வந்து மறுபடியும் வந்து அதே சோடியம் சிட்ரேட் செய்கிறது அதே வேலை பிளட் உரையாமல் நிறைய காலம் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்க முடியும், உரைய விடாமல். ஸோ இன்னும் வரைக்கும் வந்து நாம் வந்து ஹெப்பாரினை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். பிளட் பேங்கில் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, ஒருத்தங்க நீங்கள் பிளட்டை கொடுத்தது வந்து உங்களோட பிளட்டை வந்து ஹெப்பாரின் ஆட் பண்ணி அதை வந்து உரையாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் வரைக்கும் அதை தான் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதா சொல்லுறாங்க. ஸோ நான் ரீட் பண்ண வரைக்கும். ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணுறது மூலமாக வந்து பிளட்டை வந்து நிறைய காலம் பாதுகாத்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ ஒருத்தங்க வந்து ஆக்சிடென்ட் பட்டாங்க, ஒருத்தவங்க பிளட் தேவைன்னு சொன்னால் அந்த குரூப் பிளட் வந்து நம்மள்ட்ட இப்போ ஸ்டோரில் இருக்குது. அந்த குரூப் பிளட் கூடிய ஒரு ஆளை நாம உடனே தேடி தெரிய வேண்டிய தேவை இல்லை. என்ன நாம் ஏற்கனவே எடுத்து ஹெப்பாரின் ஆட் பண்ணி உரையாமல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நாம் அதை வந்து பாதிக்கப்பட்ட ஆளை கொடுத்து ஒரு உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும் என்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ வேர்ல்டு வார் 2 இதெல்லாம் முடிஞ்சு வேர்ல்டு வார் 1 முதலாம் உலக யுத்தத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அமெரிக்கா அண்ட் பிரிட்டிஷை சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போர்ட்டபிள் மிஷின்ஸ் உருவாக்குறாங்க. என்னத்துக்குன்னு சொன்னால் யுத்த காலத்தில் வந்து காயப்பட்ட சோல்டியர்ஸுக்கு வந்து பிளட்டை கொடுக்குறதுக்கு. ஸோ பிளட்டை டோனர்ஸ்லேருந்து வாங்குறாங்க. நான் சொன்ன மாதிரியான அந்த கெமிக்கல் அதை கொஞ்சம் ஆட் பண்ணி வந்து பிளட்டை வந்து உரையாமல் ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்புறம் அவ்வளோ பிளட்டை முன்னா வந்து குரூப் பிரிச்சோ சம்திங் வந்து பேக் பண்ணி
ஒரு ஆம்புலன்ஸ்லையோ இல்லைன்னு சொன்னால் வாட்டெவர் ஒரு மிஷின்லையோ வச்சு அந்த தள்ளி கொண்டு போகிற மிஷின் தான் மூவ் பண்ணக்கூடிய மிஷினில் வச்சு அந்த மிஷினை வந்து லாட் ஆஃப் பிளட்ஸ் நிறைய பிளட்ஸோட சேர்ந்து அந்த மிஷினை வந்து போர்க்காலங்களுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு டென்ட்லையோ ஹாஸ்பிட்டல்லையோ அந்த போர்க்காலத்துக்குரிய இடத்துல வச்சு அங்கே காயப்பட்ட பெருமண்ணிக்கான அதாவது நிறைய சோல்டியர்ஸுக்கு வந்து அவங்களுக்குரிய பிளட்டை கொடுத்து காப்பாற்ற வலிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான போர்ட்டபிள் மிஷின்ஸை வந்து நான் World War I வந்து பேட்டில் ஃபீல்ட்ஸில் வந்து அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய காயப்பட்ட சோல்டியர்ஸ் இந்த உயிரை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ இன்னைக்கு மாடர்ன் பிளட் பேங்க்ஸ் அந்த ரத்த வங்கிகளுக்குரிய ஒரு வடிகோலோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இந்த World War I நடந்த இந்த போர்ட்டபிள் மிஷின் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாம் ஒருத்தங்க அந்த பிளட் எடுக்கிறோம், அதுக்குரிய அந்த ஆன்டிகோஜுலன் கெமிக்கல் ஆட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் பிளட் பேங்கில். லீட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை வந்து செப்பரேட்டாக வந்து ஸ்டோர் பண்ணுறோம் பிளட் பேங்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். யாருக்கு எப்போ தேவைப்பட்டாலும் வந்து அந்த ஸ்டோரில் இருந்து தேவையான அவங்களுக்கு பொருத்தமான பிளட் குரூப் எடுத்து அவங்களுக்கு வந்து பிளட்டை கொடுக்குறோம், ஏற்றுறோம், பிளட்டை ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணி அவங்களோட உயிரை நாங்கள் காப்பாற்றுறோம். ஆனால் இதெல்லாமே வந்து நான் சொன்ன 1267 அந்த டாக்டர் வந்து அந்த செம்மறி ஆட்டுற பிளட் ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்றுனதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி இப்படி படிப்பு நான் சொன்ன அவ்வளோ படிப்படியாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாடர்ன் பிளட் பேங்கில் வந்து நிற்குது. இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக மிகச்சரியாக வந்து எவ்வளோ உயிரான வந்து நாங்கள் வந்து பிளட்டை சேவ் பண்ணி ஏற்றுறது மூலமாக காப்பாற்றி கொண்டிருக்கோம். ஸோ இப்படி தான் இந்த இவால்வ்மெண்ட் நடந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளட் டொனேட் பண்ணுற வந்து ஒரு அற்புதமான விஷயம். உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் பிளட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிளட் டொனேட் பண்ணி மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு முடிஷனையும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹாவ் அ குட் டே.